இல்ல இப்ப நீங்க பெரியார் சாதிய மறுத்தவர்ன்னு சொல்றீங்க. ஆ, காசிக்கு போயிட்டு வந்து தான் சனாதனத்துக்கு எதிரா பேசுறாருங்கிற மாரி சொல்றாங்க. ஆமா. அதே மாரி பெரியார் வந்து ரஷ்யாவுக்கு போயிட்டு வந்து மார்க்சிய சிந்தனைய உள்வாங்கி பேசினாரா சொல்றீங்க. எப்படி பார்த்தாலுமே பெரியார் முன்னுக்கு பின்னா தானே பேசியிருக்காரு. அ எ ஒரு பெரியாருடைய தத்துவமா ஸ்டாண்டர்டா இல்லல்ல. முன்னாடி ஒண்ணு பேசியிருக்காரு, பின்னாடி ஒண்ணு பேசியிருக்காரு அப்படிங்கிற மாரி இருக்குல்ல. இதுல எது பெரியாருடைய ஸ்டாண்டர்டான தத்துவம்ங்கிறத நம்ம எப்படி அத எடுத்துக்க முடியும்? பெரியார் காசி போயிட்டு வந்து திராவிடத்த பேசல. காசி போயிட்டு வந்தாரே தவிர, அங்க உள்ள பார்ப்பனருடைய அயோக்கியத்தனத்த பார்த்துக்கிட்டாரு. அதனால தான் கடவுள் மறுப்பு கொள்கைய கொண்டு வந்தாரா? அதுக்கும் கடவுள் மறுப்பு கொள்கையை பெரியாரோட கொள்கையை அறிவிக்கவே இல்ல. சாதி ஒழிப்புல தான் கடவுள் மறுப்பு வருது. சாதி ஒழிக்க புறப்படும்போது, சாதிக்கு ஆதரவா இருக்க மதம் வருது. மதத்த ஒழிக்கணும்னா, மதத்துக்கு ஆதரவா இருக்க சாஸ்திர சம்பிரதாயம் வருது. அத ஒழிக்கணுங்கிறாரு. அத ஒழிக்கப்படும்போது கடவுள் வருது. கடவுள் தான் ஆதாரம் போது கடவுளும் ஒழிக்கணுங்கிறாரு. கடவுள் மறுப்பு அவருக்கு இலக்கு அல்ல. இலக்கு வந்து சாதி ஒழிப்பு. அதுக்கு தடையா இருக்கிற சாதி ஒழிக்க என்னென்ன தடையா இருக்கோ, மதமா, சாஸ்திர சம்பிரதாயம், கடவுளா ஒழிக்கணும் எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டாரு. அதான் அவருடைய இலக்கு சாதி ஒழிப்பு தான். கடவுள் மறுப்பு இலக்கு அல்ல. கடவுள் மறுப்பு அவருடைய கொள்கை தானே தவிர இலக்கு அது அல்ல. தந்தை பெரியாருக்கு கடவுள் மறுப்பு வந்து கொள்கை தான். கொள்கை. இலக்கு கிடையாதுங்கிறீங்க. ஆமா. அப்புறம் ஏன் கோயில் நுழையும் போராட்டத்தை ஏன் முன்னெடுத்தாரு? கடவுள் மறுப்பு வந்து நம்முடைய கொள்கை. ஆனா உரிமை கோயில் நுழையும்போது அது கடவுள் நம்பிக்கை உள்ள மக்களுடைய உரிமை அது. உரிமை மறுக்கப்படக்கூடாது. எனக்கு நான் கோயிலுக்குள்ள போக உரிமை கேட்கல பெரியார். பெரியார் தொண்டர்கள் போக உரிமை கேட்கல. கடவுள் நம்புகிற மனிதர்கள் உரிமை வேணும். கடவுள் நம்புகிறவனுக்கு அந்த உள்ள போற உரிமை வேணுங்கிற உரிமை பிரச்சனை அது. அப்படின்னா பெரியார் பேசக்கூடிய கருத்துக்கள் இன்னைக்கு ஒண்ணு பேசிட்டு இன்னும் நாளைக்கு இன்னொன்னு பேசும்பொழுது அது தத்துவமா செல்லுபடி ஆகாதுல்ல சமூக வெளிகள்ல. இல்ல அது எந்த இடத்துல பேசினாரு பார்க்கணும். இப்ப ஊட்டியில போயிருக்கும்போது சொட்டு போட சொல்லுவாரு. கீழ மேட்டுப்பாளையம் வந்து கரெக்ட்டா சொல்லுவாரு. "நீ ஏன் சொட்டு போட சொன்னேன்னு?" கேட்டா அது முட்டாள்தனமா இல்லையா? ஊட்டியில போட சொன்னாரு. இங்க வந்து போடக்கூடாது. இங்க இந்த சூழ்நிலை வேற, அங்க உள்ள சூழ்நிலை வேற. வித்தியாசத்த புரிஞ்சுக்கணும். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுடைய அரசியல் சூழல்ல பொறுத்தவரைக்கும் பெரியாருக்கு எதிரான ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுது. சீமான் உட்பட பெரியாருக்கு ஆதரிச்சு பெரியாருடைய கொள்கையை முன்னெடுத்து பேசின சீமானே இன்னைக்கு பார்ப்பனிய அ அ கடப்பாரை கொண்டு, பாறை கொண்டு திராவிடத்த உடைப்பேங்கிறார்ல. ஏன் பெரியாருக்கு எதிரா கட்டமைக்கப்படுது? ஆரியத்தினுடைய சூழ்ச்சி அது. ஆரியன் நேரடியா பார்ப்பனர் நேரடியா சீமான் ஆரியர் கிடையாதே. இல்ல ஆரியோட கைக்கூலிகள் இவங்க. நேரடியா ஆனா பார்ப்பனர் பேசுனா சீமான வளர்த்து எடுத்ததே இல்ல திராவிடம் தானே. ஆரம்பத்துல திராவிட மேடையில் பெரியாரிஸ்ட் வளர்ந்தாரு. தானே. வளர்ந்தாரு. இன்னைக்கு வந்து ஆரியத்தோட கைக்கூலியா மாறி நிற்கிறாரு. அப்படி ஒரு அவசியம் சீமானுக்கு இல்ல. இருக்கு. அவரு வந்து நெறைய பலவீனம் அவர்ட்ட இருக்கு. அந்த பலவீனத்த பயன்படுத்தி அவங்க வந்து அவர கையில எடுத்திருக்காங்க.